தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி லஞ்சம் பெற்ற வழக்கில் தற்போது உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி விவேக்குமார் சிங் அந்த வழக்கில் இருந்து விலகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல், அதாவது மத்திய அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி திண்டுக்கல் அருகே அரசு மருத்துவரிடம் லஞ்சம் பெற்ற போது 20 லட்சம் லஞ்சம் பெற்ற போது மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு திண்டுக்கல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த சூழலில் சிறையில் உள்ள அங்கித் திவாரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனக்கு இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க வேண்டும், சட்டப்பூர்வமாக 100 நாட்களை 60 நாட்களை கடந்து விட்டது, 100 நாட்கள் எட்டியுள்ளது, எனவே எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் இன்று உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. தற்பொழுது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதி குமார் தான் அப்பொழுது அரசு தரப்பில் வழக்கறிஞர் கூறுகையில் இந்த வழக்கில் 100 நாட்களுக்கு மேலாக சட்டப்பூர்வமாக சிறையில் இருக்கிறார், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த வழக்கின் தன்மையை கருதி உரிய முடிவெடுக்க வேண்டும் என்றுதான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு லஞ்சம் பெற்றது தொடர்பான வழக்கு என்பதால் நாங்கள் கால அவகாசம், எங்களுக்கு 13 தாக்கல் கால அவகாசம் வேண்டும் என்று கோரினார். அப்பொழுது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் எங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், சட்டப்பூர்வமான காலத்தை கடந்துவிட்டது என்று கூறினார். இதைத் தொடர்ந்து நீதிபதி திடீரென்று இந்த வழக்கை நான் விசாரிக்க விரும்பவில்லை, இந்த வழக்கை வேறு நீதிபதி விசாரிப்பதற்கு தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்று கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பாலவேல். நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களுக்கு.